ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் டைமாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஷின் அண்ட் ஆன்சர்னு வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து என்னை கேட்டிருந்தாங்க, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸு யாருக்கு? உங்கள் குழந்தைங்களுக்கா உங்கள் ஹஸ்பண்டுக்கா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிருந்தாங்க. அது நான் அப்போ வந்து ஒரு வீடியோவாக அதை போட்டிருந்தேன். அது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக போட்டிருந்தேன். அப்போ இன்னொரு கமெண்ட்டுக்கான ரிப்ளை வந்து நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனோட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ரிப்ளை ஹஸ்பண்ட் இருக்கும்போது சொன்னால் தானங்க கரெக்டாக இருக்கும். அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், ஓகே அவங்க ஆஃபீஸில் வீட்டில் இருக்கும்போது நான் அதை ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னால் அப்போ போட முடியல. அவங்களுக்கு பிஸியாக இருந்தாங்க ஆஃபீஸ் வேலையாக. அதனால என்னால் போட முடியல வீடியோ. என்ன நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க இன்னும் போடலை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி லீவு ஒரு வழியாக சரி உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்டே கேட்போம், எங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு. ஏங்க சொல்லுங்கள், நம்ம மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜான்னு கேட்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஸோ டவுட்டு, நம்மளது அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமாங்க, எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ் தானே லவ் மேரேஜ் தானே கேட்டிருக்காங்க. ஏன் அப்படி கேட்பாங்கன்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்களும் கேட்டது எனக்கு பெருசாக ஷாக்காக இல்லை, ஏன்னா எல்லாருமே அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் எங்களோடது அரேஞ்ச் மேரேஜ். இல்லை என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்னோட ரிலேட்டிவ். அது வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, எங்களுக்கு மேரேஜ்னு பேசும்போது அப்போ தான் தெரியும் தூரத்து சொந்தம் எனக்கு மாமாவா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பேசவே ஆரம்பிச்சாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாங்க, இதான் தெரிஞ்சும் தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? தப்பா எடுத்துக்க போறாங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன சொல்றது இருக்கு, அதான் சொல்லிட்டியா, சொல்லு எல்லாம். ஆமாங்க, எங்களுக்கு அப்படி தான் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் தான் தெரியும் என்னோட தூரத்து ரிலேட்டிவ் சொந்தம் அப்படின்றது. அப்போ வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன், காலேஜ் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருந்தேன் எங்களுக்கு மேரேஜ் பேசும்போது. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன்னு எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அப்புறம் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சா. அதுக்கப்புறம் 2 வீடும் பேசி அப்புறம் சரி ஃபைனல் இயர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என்னோட ஃபைனல் இயர் எக்ஸாமுக்கெல்லாம் இவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க காலேஜுக்கு. அதனால என்னவோ தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க லவ் மேரேஜான்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை வந்து கலாய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கூடயே இருந்த ஆனால் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, எப்போ இந்த வேலையை பார்த்தா அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், இந்த காலேஜில் எல்லாருக்கும் தெரியாது இல்லைங்களா, அதனால எல்லாரும் என்னை கேட்பாங்க. அதுதான் எங்களுடைய மேரேஜ் ஸ்டோரிங்க. எங்களோடது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஓகே, உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கொஷின் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.